வணக்கண்ணா, நான் சுசிலா அக்ரி கிளினிக்லேருந்து வரேண்ணா. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிங்க் சல்பேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஜிங்னூட்ட உரத்தில் முக்கியமாக பங்கு பார்த்தோம்னா ஜிங்க் சல்பேட் தான் முக்கியமான பங்கு. என்னன்னா நேராக கடைக்கு வராங்க, வந்த உடனே வந்துட்டு கரையாத ஜிங்க் சல்பேட் இருக்குதா, கட்டியாத ஜிங்க் சல்பேட் இருக்கா, ஜிங்க் சல்பேட்னாலே கரையும், கரையாத ஜிங்க் சல்பேட் கேட்குறாங்க. அப்போ என்னன்னா வந்துட்டு அவங்க அந்த அளவுக்கு ஏமாந்துருக்காங்க. ஒரு 70 ரூபா அந்த ஜிங்க் சல்பேட். இந்த உரத்தை வந்துட்டு கம்மியான விலையில உள்ள உரத்தை ஒரு 10 ரூபா உரத்தை வந்துட்டு 70 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய விவசாயம் இப்போ இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கரையாத ஜிங்க் சல்பேட்னா எங்க இருக்கு? இதோட இப்போ 2 கம்பெனியோட ஜிங்க் சல்பேட் கொண்டு வந்திருக்கோம். பாருங்க, இது கிரிப்கோ கம்பெனி, இது வந்து ஸ்பிக் கம்பெனி. இது ரெண்டும் எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுப்போம். ஒரு கவர் கூட போட்டுருக்கீங்க. இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரியே ஜிங்க் சல்பேட் வந்து கட்டியாவே இருக்கு பாருங்க. ஜிங்க் சல்பேட் வந்து